பக்தர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொக்கனீஸ்வரர் திருக்கோவில் உருவான கதையை தான் நான் சொல்ல போறேன். இந்த சிவபெருமானை வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் எப்படி உருவானார் அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா உடம்பு அப்படியே மெய் சிலிர்த்து போயிடும். டக்குன்னு நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுறேன். சிவபக்தியில் தீவிர நாட்டம் கொண்டவர் தான் ஒரு வணிகர் இருந்தார். இந்த வணிகருக்கு தினமும் என்ன பழக்கம்னா, சிவபெருமானை பூஜை பண்ணாமல் சாப்பிடவே மாட்டார். எத்தனை நேரம் ஆனாலும் சரி, எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, சிவபெருமானை பார்த்து தரிசனம் பண்ணாதான் அன்னைக்கு அவர் சாப்பாட்டிலே கை வைப்பார். அப்படி ஒரு தீவிர பக்தரான இந்த வணிகர் வியாபார நிமித்தமாக தன்னோட மைத்துனரோட வெளியூருக்கு போகிறார். இப்போ என்ன ஆகுது, வெளியூருக்கு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் மறுநாளுக்குரிய வழிபாட்டுக்குரிய நேரம் வந்தாச்சு. இதை பார்த்ததும் மைத்துனனுக்கு ஒரே யோசனை வந்துச்சு. ஐயோ, நம்ம மாமா சிவ பூஜையை செய்யாமல் சாப்பிட மாட்டாரே, நமக்கோ பசி எடுக்குமே, இந்த காட்டுக்குள்ளே எங்கே போய் நம்ம சிவனை தேடுறது, சிவன் கோவில் எங்கே வருமோ எப்போ வருமோ தெரியாது, அது வரைக்கும் இவரும் சாப்பிட மாட்டார், நம்மளாலையும் சாப்பிட முடியாது மாமாவை விட்டுட்டு, இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணுமே மனசுக்குள்ளே இவன் என்ன பண்ணுறான் யோசிச்சுட்டே இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கான். அப்போ என்ன ஆகுது, ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஓடை இருக்கிறத பார்க்குறார் இந்த சிவபக்தர். உடனே அந்த ஓடையில் போய் குளிச்சுட்டு வரலாம், சிவ பூஜைக்கான டைமும் வந்துடுச்சு அப்படின்னு தானே பிளான் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக அந்த ஓடைக்கு போகிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கூட வந்த மைத்துனர், சரி இப்போ மாமா குளிக்க போயிட்டார், வந்தார்னா இப்போ சிவனை தேடி தான் பூஜை பண்ணுறதுக்காக நம்மளை இன்னும் எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போவாரோ தெரியாது, அது வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது, இவர் வர்றதுக்குள்ளே நாம் குறுக்கு வழியில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடணும், நாம் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு தெரியுமா, மொக்கணி அப்படின்ற பை. இந்த மொக்கணின்ற பை என்னன்னா, குதிரைக்கு கொள்ளு வைக்கும் பையை தான் மொக்கணி பையின்னு சொல்லுவாங்களாம். அந்த மொக்கணி பையை கையில் வச்சுருக்கான் இல்லையா, அதில் மண்ணை ஃபுல்லாக, அந்த காட்டில் இருக்க மண்ணை ஃபுல்லாக நிரப்பிடுறான். நிரப்பி ஒரு மரத்தடையில் தலைக்குப்புற புதைச்சி வச்சிடுறான். அதன் மீது என்ன பண்ணுறான், அந்த காட்டில் பூக்கிற பூவெல்லாம் எடுத்து அந்த சிவலிங்கம் மாதிரி அதை ஷேப் பண்ணி அந்த சாக்கு பை மேலே போட்டுடுறான். தூரவேன்னு பார்த்தா அது இந்த பூவெல்லாம் போட்டு மண்ணில் புதைச்சி வச்சிருக்கிறதால சிவலிங்கம் மாதிரியே தெரியும்படி செய்துடுறான் இந்த மைத்துனர். இப்போ என்ன பண்ணுறாரு அந்த வணிகர் சிவபக்தர், அங்கே குட்டையில் நீரோடையில் குளிச்சுட்டு நேராக வரார், சிவனை தேடிண்டே. அவர் கண்ணு மொத்த காட்டிலையும் சுற்றுது, எங்கே சிவன் கோயில் தெரியுதான்னு பார்த்துட்டே வராரு. இப்போ இந்த மைத்துனர் ஒரு பயங்கரமான ஒரு வேலை செய்கிறான்.